An account current is a running statement of transaction between parties. அதாவது ஒரு ரெண்டு பார்ட்டிஸ்க்கு இடையில நடக்கிற ஒரு ரன்னிங் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து அக்கௌண்ட் கரண்ட். கரண்டா ரன் ஆயிட்டு இருக்க ஒரு அக்கௌண்ட் ஃபார் எ கிவன் பீரியட் ஆஃப் டைம். அது ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல இருக்கும். இதுல என்னென்ன அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் அலோடு ஆர் சார்ஜ் ஆன் வேரியஸ் ஐட்டம்ஸ், அது ரிலேட்டடா இருக்கிற ஐட்டம்ஸ் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அக்கௌண்ட் கரண்ட்ல நம்ம பார்ப்போம். அக்கௌண்ட் கரண்ட் அப்படிங்கிறதும் என்னதான்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்ட், அதுவும் ஒரு டைப் ஆஃப் அக்கௌண்ட். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் அ லெட்ஜர் அக்கௌண்ட். லெட்ஜர் அக்கௌண்ட் மாதிரி இருக்கும் நமக்கு. காப்பி ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட் ஆஃப் த அதர் பார்ட்டி இன் த புக்ஸ் ஆஃப் த பார்ட்டி சென்டிங் த ஸ்டேட்மெண்ட். அப்ப நம்ம இதுவும் எப்படிதான் ப்ரிப்பேர் பண்றோம், ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்றோம். அப்ப இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல நமக்கு ரெண்டு பார்ட்டிஸ் வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஒரு பார்ட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹூ ரெண்டர், யாரு சென்ட் பண்ணாங்களோ அவங்க, அண்ட் செகண்ட் அண்ட் அதர் யாரு அப்படின்னு பாக்கணும், யாரு வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்றாங்களோ அவங்க வந்து செகண்ட்ல வருவாங்க. அப்ப ரெண்டு பர்சன் இன்வால்வ் ஆங்க, யாரு வந்து தராங்களோ அவங்களும், யாரு ரிசீவ் பண்றாங்களோ அவங்களும் தான் இன்வால்வ் ஆவாங்க. அப்ப ஏ இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் பி. அப்ப ஏ அப்படிங்கிற ஒரு பி யோட அக்கௌண்ட் கரண்ட்ல வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது. அப்ப இது எதை பத்தி சொல்லுதுன்னா, ஏ அப்படிங்கிற ஒரு கஸ்டமரா இருப்பாரு, அவர் வந்து பி கிட்ட வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாரு. அப்ப இந்த புக்ஸ் ஆஃப் பி, அப்ப இந்த புக்ஸ் ஆஃப் பில வந்து நம்மளோட யாரோட அக்கௌண்ட் கரண்ட் இருக்கும், ஏவோட அக்கௌண்ட் கரண்ட் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இந்த அக்கௌண்ட் கரண்ட்ங்கிறது என்ன, இட் இஸ் எக்ஸ்சேஞ்ச். திஸ் இஸ் ட்ரீட்டட் அஸ் அ எக்ஸ்சேஞ்ச். எதுக்காக, ரெண்டு பார்ட்டிஸ் வந்து இருக்காங்க, அவங்க ரெண்டு பேத்துக்கும் இன் பிட்வீன்ல நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. பிட்வீன் தெம்செல்வ்ஸ் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கறத. அப்ப அந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நம்ம யூஸ்ஃபுல்லா என்ன பண்றோம், ஒரு இன்ட்ரெஸ்ட் டியூ வந்து கால்குலேட் பண்றோம். இட் இஸ் யூஸ்ஃபுல் டு கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட் டியூ. ஒரு இன்ட்ரெஸ்ட் டியூ கால்குலேட் பண்றாங்க. அப்ப அந்த பார்ட்டிஸ் வந்து they can exchange themselves statements. அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அவங்க ரிலேட்டட் டு வேரியஸ் டிரான்சாக்ஷன்ஸ். அந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ள வந்து என்ன டிரான்சாக்ஷன் நடந்துச்சோ அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்ப தட் இஸ் ஆல்சோ கம்மிங் ஃபார் அ லெட்ஜர் அக்கௌண்ட். இஸ் நோன் அஸ் an கரண்ட் அக்கௌண்ட். இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கரண்ட் அக்கௌண்ட் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த அக்கௌண்ட் கரண்ட்டை எப்படி கால்குலேட் பண்றது, அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்றது, இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு காமனா வந்து they can commonly used the ordinary method and product method ன்னு சொல்லிட்டு ரெண்டு மெத்தட் காமனா யூஸ் பண்றாங்க. apart from this they are having two more accounts. இன்னும் ரெண்டு மெத்தட் யூஸ் பண்றாங்க. that is EPCO method and daily interest method. இது நாலுமே வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் கரண்டோட மெத்தட். அக்கௌண்ட் கரண்ட்னா என்ன, ரெண்டு பார்ட்டி இருப்பாரு, ஒருத்தர் வந்து அமௌண்ட் கொடுத்திருப்பாரு, இன்னொருத்தவங்க ரிசீவ் பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்ப ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்ப மெயின்டைன் பண்ணிட்டு நீ ஆவரேஜ் டியூ டேட்டுக்குள்ள வந்து நீ பேமெண்ட் கொடுத்துட்ட, இல்லைன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்கன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் நான் எப்படி கால்குலேட் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு 4 கைண்ட்ஸ் ஆஃப் மெத்தட் கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் கரண்ட்ல. அப்ப அக்கௌண்ட் கரண்ட்ங்கிறது ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் மாதிரி இருக்கும். அந்த லெட்ஜர் அக்கௌண்ட் பேஸ் பண்ணிட்டு நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஒரு காமனா ஒரு மெத்தட், அது வந்து ஒரு ஆர்டினரி மெத்தட் அப்படின்னா நான் யூஸ் பண்றேன். அப்போ வந்து ஒரு ஐட்டம்ஸும் இதுல என்ன இருக்கும்னா, இட் இஸ் டேக்கன் செப்பரேட்லி. ஒரு ஐட்டமும் என்ன பண்ணுவாங்க, செப்பரேட்டா எடுத்துப்பாங்க. அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கோ ஃப்ரம் த டியூ டேட் ஆஃப் த டிரான்சாக்ஷன். டியூ டேட் அப்படிங்கிறது எப்போ வந்து அவங்க அந்த பேமெண்ட் கொடுத்தாங்களோ அந்த டிரான்சாக்ஷன்ல இருந்து எண்ட் ஆஃப் த பீரியட் வரைக்கும் எனக்கு எத்தனை நாள் வருதோ அந்த நாளுக்கு நான் என்ன பண்ணுவேன், இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவேன். வெரி சிம்பிள். அப்ப இதை நான் கால்குலேட் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா, ஒண்ணுதான், என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சப்போஸ் இதுல வந்து இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட ஓப்பனிங் டேட் வந்து 1/7/2012. அதுக்கப்புறம் வந்து then the days of July will be taken as a 31 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இதுல டேஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஜூலைல அது ஓபன் ஆயிடுச்சுன்னா 31 டேஸ். மத்தலப் அவங்களுக்கு எத்தனை மந்தோ, எந்த மந்த்துக்கு எவ்வளவு டேஸோ அதை பேஸ் பண்ணி வர்றதுதான். இப்ப ஜூலைனா 31, அதே மாதிரி ஆகஸ்ட்னாலும் 31, அந்த மாதிரி வரும். இப்ப இன் கேஸ் ஆஃப் ஓப்பனிங் பேலன்ஸ் தி ஸ்டார்டிங் டே இஸ் இன்க்ளூடட் இன் த டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ். இதுல நான் ஒரு மாசத்துக்கு 30 நாள்னு சொல்லிட்டு நான் ஆவரேஜா எடுத்துக்க மாட்டேன். அந்த மந்த்துக்கு பர்டிகுலரா எத்தனை டேஸ் இருக்கோ அந்த டேஸை தான் நான் கால்குலேட் பண்ணுவேன். அதுதான் வந்து ஒரு இதுல வந்து நம்ம யூஸ் பண்ற ஒரு ரூல்னு வச்சுக்கலாம். இது வந்து ஆர்டினரி மெத்தட். ஆர்டினரி மெத்தட்ல நான் எந்த டேட்ல டியூ டேட்ல நான் அமௌண்ட் கொடுத்துருக்கேன்,
நீ எந்த டேட்ல பேமெண்ட் கொடுத்துருக்க, அப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவுல எவ்வளவு நாள் இருக்கு அப்படி பேஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்கிறது ஆர்டினரி மெத்தட். தென் ப்ராடக்ட் மெத்தட். ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். தென் ப்ராடக்ட் மெத்தட் அப்படிங்கிறது இப்ப நான் ஒரு இதுக்கும் வந்து தனித்தனியா நான் ஒரு மாசத்துக்கும் நான் நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, எதுல ஆர்டினரி மெத்தட்ல. அப்படி நான் ஒரு மாசத்துக்கும் நான் நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பொதுவா எண்ட் ஆஃப் த பீரியட்ல வந்து நான் மொத்தமா என்ன பண்ணிக்கிறேன், ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். அது எந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணி நெட் ப்ராடக்ட் மெத்தட்ல நான் கால்குலேட் பண்றேன். அதாவது நம்ம ப்ரீவியஸ் ஆர்டினரி மெத்தட்ல நான் என்ன சொன்னேன், ஒரு மந்த்துக்கும் நம்ம என்ன பண்றோம், நம்பர் ஆஃப் டேஸ் ஆட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்றோம். பட் ப்ராடக்ட் மெத்தட் வந்து அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றதுக்காக இன்ஸ்டெட் ஆஃப் கால்குலேட்டிங் இன்ட்ரெஸ்ட் செப்பரேட்லி ஈச் ஐட்டம் இஸ் மல்டிப்ளைட் பை த நம்பர் ஆஃப் டேஸ். ஒரு ஐட்டமையும் நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் எல்லாம் நான் மல்டிப்ளை பண்றது சிம்பிளிஃபை பண்றதுக்காக மொத்தமா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு ப்ராடக்ட பேஸ் பண்ணிட்டு நான் அதுல வந்து கால்குலேட் பண்றேன். இதுக்கு வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் into rate of interest divided by 360 days into 100. இதுதான் வந்து rate of interestக்காக அவங்க கொடுத்திருக்க ஃபார்முலா under the product method. இது வந்து product method பேஸ் பண்ணி வருது. then EQ method, இது வந்து ஒரு நார்மல், அது ரெண்டும் காமன் மெத்தட், இது ஒரு நார்மலான மெத்தட். இந்த மெத்தட் படி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது நமக்கு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இதுல கொஸ்டினே கிடையாது. in this day, அதாவது in this days are calculated from date of opening date of statement balance till the due date of the each transactions. எனக்கு ஒரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கு அப்புறமும் எவ்வளவு டேஸ் இருக்கு அதுதான் நான் கால்குலேட் பண்ணுவேன். இதுல வந்து எனக்கு எது மேட்டர் கிடையாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மேட்டர் கிடையாது. in this method there is a no question of rate in interest, sorry red in interest. அது வந்து எனக்கு வந்து red in interest we will discuss. ஓகே, இந்த வந்து எனக்கு அது மேட்டர் கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் வந்து அந்த EQ மெத்தட் அப்படிங்கிறது, அந்த மெத்தடுக்கு கீழே வருது. தென் ஃபோர்த் மெத்தட்ல டெய்லி இன்ட்ரெஸ்ட் மெத்தட். இதுதான் நமக்கு அந்த பேர்லயே தெரிஞ்சிருச்சு இல்லையா. சரி, ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட்னா இது பார்த்துட்டு பார்ப்போம். டெய்லி இன்ட்ரெஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது இந்த மெத்தட் நான் என்ன பண்ணுவேன், டியூ டேட் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சா ஒரு டியூ டேட் வந்து கிடைச்சிரும். அப்ப எனக்கு இன்னொரு டிரான்சாக்ஷன்ஸ், அப்ப அந்த ஒரு இது முடிஞ்சதுக்கு அப்புறமா யூஸ்ஃபுல்லா என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்றாங்க. இது யூஸ்ஃபுல்லா யார் பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க்ல தான் இந்த மாதிரி பண்ணுவாங்களாம். டெய்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது they can calculate the interest on saving balance and current account balance. அது எதுக்காகனா சேவிங் பேலன்ஸ் வந்து கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் இப்படிதான் நமக்கு வரும் அக்கௌண்ட் பேலன்ஸ்ல. ஏன்னா நமக்கு ஏன் அதை டெய்லி பேசிஸ்ல எடுக்கிறாங்கன்னா, ஒரு நாள் இருக்கும், அடுத்த நாள் நம்ம அந்த அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிருக்கலாம், இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் போட்டிருக்கலாம், அந்த ஒரு டீவியேஷன் வருது இல்லையா. அதுக்காக தான் இந்த டெய்லி இன்ட்ரெஸ்ட் மெத்தடை வந்து பேங்க் எல்லாமே ஃபாலோ பண்றாங்க. இப்போ இதுல ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஒண்ணு படிச்சோம். எந்த மெத்தட்ல, அந்த EQ மெத்தட்ல there is no question of red in interest அப்படின்னு படிச்சோம். அது என்னது ரெட் இன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு, ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா, in case of a due date of bill falls after the date of closing the account. அதாவது நம்மளோட டியூ டேட்ல இருந்து அந்த க்ளோஸ் பண்ண டேட் வரைக்கும் there is no interest is allowed for that. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே நம்ம கொடுக்க மாட்டோம். then interest from the date to closing to such date is written in red ink. அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ரெட் இங்க்ல வந்து நம்ம எழுதிறோம். அதுல எழுதுறதுனாலதான் அந்த டேட்டுக்கு பேர் என்னன்னா ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க சிம்பிளா. the interest is called the red ink interest. அப்ப ரெட் இங்க்ல நான் எழுதுறேன் அந்த டேட் என்ன, ஃபைனல் டேட் என்னன்னு சொல்லிட்டு, அததான் ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அது வந்து என்னவா ட்ரீட் பண்றாங்கன்னா, ஒரு நெகட்டிவ் இன்ட்ரெஸ்டா ட்ரீட் பண்றாங்க. இப்ப நார்மலாவே நம்ம ரெட்னாலே அது ரெப்ரசென்ட் பண்றது என்னதான், இப்ப நம்ம அட்டெண்டன்ஸ்ல ஆப்சென்ட் பிரசன்ட் போடுற மாதிரி தான். பிரசன்ட்டுக்குலாம் ப்ளூல போடுவோம், ஆப்சென்ட் ஆயிட்டா நம்ம என்ன போடுவோம், ரெட் மார்க்ல வந்து KA அப்படின்னு போடுவோம். அப்ப இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இன்ட்ரெஸ்ட தான் நம்ம ரெட் இங்க்ல நோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து in actual practice however the product of such bill that is value of bill X due date closing date of the account. due date வந்து நம்ம எந்த due dateல இருந்து அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ற டேட் வரைக்கும் அத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டினரி இங்க்ல வந்து நம்ம பண்ணுவோம். அது முடிஞ்சிச்சு, அந்த க்ளோசிங் டேட் முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் அதுல எதுல மென்ஷன் பண்ணுவேன், ரெட் இங்க்ல மென்ஷன் பண்ணுவேன். அப்ப அதுதான் வந்து ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ எனக்கு அக்கௌண்ட் கரண்ட்ல இப்ப அக்கௌண்ட் கரண்ட்டுக்கு என்ன ஃபீச்சர்ஸ், அதாவது அக்கௌண்ட் கரண்ட் நான் எதுக்கு, யார் வந்து அதை யூஸ் பண்றாங்க, என்ன பெனிஃபிட், அந்த அக்கௌண்ட் கரண்ட்னா ஏன், அது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் தான். இதை யார் இது பண்றாங்கன்னா they can rented by one party, மேபி அது பேங்கா இருக்கலாம் இல்ல டீலரா இருக்கலாம், தென் டு த அதர் பார்ட்டி, அது யாரா இருக்கலாம், கஸ்டமரா இருக்கலாம், கிளையண்டா இருக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் பார்த்ததுதான், ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து சர்வீஸ் ரெண்ட் பண்றவங்க ரெண்டர், தென் செகண்ட் பர்சன் வந்து அந்த சர்வீஸை ரிசீவ் பண்றவங்க. எக்ஸாம்பிள் நம்ம பேங்க்கும் கஸ்டமரும் வச்சுக்கலாம், டீலர் கிளையண்ட்னு வச்சுக்கலாம். இப்போ it may be defined as the account of transaction between two parties during a particular period. அந்த ரெண்டு பார்ட்டிக்கு உள்ள நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் தான். இதுல நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றோம். அது எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, அந்த நம்ம பார்த்த 4 மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதா வந்து இந்த அக்கௌண்ட் கரண்ட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து இதோட ஃபார்மேட் பாருங்க. இதோட ஃபார்மேட்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட் கொடுத்துருக்காங்க, பர்டிகுலர்ஸ். இது நம்ம லெஜர்னு சொல்லிட்டோம் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், டேட்டு, பர்டிகுலர்ஸ், அமௌண்ட், அதுக்கப்புறம் வந்து டேஸ் அண்ட் ப்ராடக்ட் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் காமிக்கிறாங்க. இட் இஸ் போத் த சைட்ஸ் தே ஆர் ஹேவிங். ஒய்? பிகாஸ் இட் இஸ் அ லெஜர் அக்கௌண்ட். அக்கௌண்ட் கரண்ட்ங்கிறது லெஜர் அக்கௌண்ட். இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஹவு டு ப்ரிப்பேர் த அக்கௌண்ட் கரண்ட். இதுல வந்து ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. ஒன்னு வந்து கால்குலேஷன் ஆஃப் டேஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் இன்ட்ரெஸ்ட். நான் என்ன பண்ணணும், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு அதுக்கு டேஸ் கால்குலேட் பண்ணிக்குவேன். டேஸை ஃபர்ஸ்ட் நான் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவேன். இப்போ நான் டேஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேஸ் ஃபார் கம்ப்யூட்டிங் இன்ட்ரெஸ்ட். நான் டேஸ் எப்படி நான் கால்குலேட் பண்ணுவேன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ்ங்கிறது சேம் அதே தான் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகும். டியூ டேட் என்ன, த டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். எந்த டேட்ல நான் அமௌண்ட் லெண்ட் பண்ணனோ அதுதான் டியூ டேட். இஸ் இக்னோர்ட் அண்ட் த டேட் அப் டு which the account is prepared is included. நான் எப்போ அந்த அக்கௌண்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்றேனோ அதை என்ன பண்ணுவேன்னா இன்க்ளூட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமா if the date of the transaction is 20th January, சப்போஸ் என்னோட டேட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் 20th Januaryனா என்னோட அக்கௌண்ட் கரண்ட்ங்கிறது வந்து 31st March. அப்போ இதுல நம்பர் ஆஃப் டேஸ்ங்கிறது நான் எப்படி நான் கால்குலேட் பண்ணணும், 20th டேன்னு விட்டுறணும். அதுதான் வந்து டியூ டேட். அந்த 20th டேட்டை நான் விட்டுட்டு 21st இருந்து 31st March வரைக்கும் நான் நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ணுவேன். தட் இஸ் த அக்கௌண்ட் கரண்ட் டேட். புரியுதா மேம்? இப்ப நான் அக்கௌண்ட் கரண்ட்டுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும், நம்பர் ஆஃப் டேஸ் வேணும். நான் டேஸை கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன கண்டுபிடிப்பேன், இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிப்பேன். அப்ப எனக்கு நம்பர் ஆஃப் டேஸ் நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னா, நான் இன்னைக்கு வந்து நான் லோன் கொடுத்துருக்கேன்னா நெக்ஸ்ட் டேல இருந்து அவனுடைய அடுத்த பேமெண்ட் வரைக்கும் எனக்கு என்னது, அது வந்து அக்கௌண்ட் கரண்டோட டேட். இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரிலேட்டிங் டு த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இப்போ வந்து சப்போஸ் அது பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கூட ரிலேட்டடா இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் இட் இஸ் எதர் டியூ டேட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கிரேஸ் டேட் நான் கொடுத்துருக்கலாம். ஆஃப்டர் ஆடிங் த 3 கிரேஸ் டேஸ் அப்படிங்கறது அவங்களுக்கு சரி ஓகே இந்த ஒரு 3 நாள் நீங்க டைம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது எல்லாமே நம்மளுடைய கால்குலேஷன்ல கன்சிடர்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா இட் இஸ் கன்சிடரபிள் ஃபார் த கால்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ். அதை வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன். அப்ப இந்த அக்கௌண்ட் கரண்ட் ஸ்டார்டட் with the previous balance. Suppose previous balance ல இருந்து என்னோட அக்கௌண்ட் கரண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், both the opening date and the last date of the period is are included. அதாவது ஆல்ரெடி உனக்கு ஒரு அக்கௌண்ட் போயிட்டு இருக்கு, இப்போ ஒரு அக்கௌண்ட் கரண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கும்போது உனக்கு என்ன ஆகும், அப்ப நான் அந்த டியூ டேட்டை நான் விட மாட்டேன். ஏன்னா உனக்கு தான் ஆல்ரெடி ஒரு கரண்ட் இருக்கு இல்லையா, அக்கௌண்ட் கரண்ட் வந்து இருக்கு. அப்ப இந்த வாட்டி என்ன ஆகும், நான் பேமெண்ட் கொடுத்த டேட்ல இருந்தே நான் கால்குலேட் பண்ணிக்குவேன். அப்ப நமக்கு டியூ டேட்டுங்கிறது எடுத்துக்கிறதுக்கும் 2-3 பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலா நான் டியூ டேட் எப்படி கால்குலேட் பண்ணுவேன், நான் என்னைக்கு உனக்கு அமௌண்ட் கொடுத்தனோ அந்த டேட்டை விட்டுட்டு அடுத்த நாள்ல இருந்து நான் கால்குலேட் பண்ணுவேன். அதுதான் வந்து நார்மல் டியூ டேட். சப்போஸ் வந்து நான் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறேன். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னா ப்ராமிஸ் பண்றேன், இதை வந்து நான் இதுல நான் எழுதி கொடுத்துட்றேன். நான் எழுதி கொடுத்துட்டு நான் வந்து இத்தனை நாள் கழிச்சு நான் உனக்கு பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லும் போது we can give a grace days நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா that is considered as a due date. அதுவும் நம்ம டியூ டேட் கால்குலேஷனுக்கு கன்சிடர் பண்ணுவோம். சப்போஸ் நீ உனக்கு ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்கு, இப்போ வந்து அந்த ப்ரீவியஸ் அக்கௌண்ட்டோட இப்போ புதுசா ஒரு அக்கௌண்ட் வந்து நீ ஸ்டார்ட் பண்ற அப்படின்னா இப்போ என்னோட டியூ டேட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், நான் உனக்கு கொடுத்த டேட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்குவேன். 20th January கொடுக்குறேன்னா அந்த 20th Januaryல இருந்தே நான் என்னோட அக்கௌண்ட் டேவை வந்து நான் கால்குலேஷனுக்கு எடுத்துக்குவேன். சப்போஸ்
எதுவுமே மென்ஷன் பண்ணல, அந்த டேட்டே எதுவுமே நான் மென்ஷன் பண்ணல அப்படின்னா நான் எப்படி வந்து நான் எடுக்க முடியும்னா, நார்மலா என்ன டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடந்துச்சோ அதை வந்து நான் டியூ டேட்டா எடுத்துக்குவேன். அப்ப சப்போஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம டே கால்குலேஷன்ல எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்மேட் தான் இது. இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். இப்போ என்ன சொல்றாங்க, மேக் an account current to be submitted by the ராகவுக்கு வந்து இப்போ நம்ம அக்கௌண்ட் கரண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் டு பருண் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து. எப்போ 30th March 2010 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. irrespective of the following transactions in the books of ராகவோட புக்ஸ் வந்து நீ கன்சிடர் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெபிட் பேலன்ஸ் எப்போ, ஜூலை 1st டெபிட் பேலன்ஸ் வந்து brought forward போன மாசத்துல இருந்து இந்த மாசம் வந்து அவன் என்ன பண்ணிருக்கான், அப்ப ஆல்ரெடி அவனுக்கு அக்கௌண்ட் போயிட்டு இருக்கு, இப்போ வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து மறுபடியும் இன்னொன்னு வந்து ஸ்டார்ட் பண்றான். அப்ப brought forward 1315 கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஜூலை 5th வந்து goods sold to பருண் ஒரு 900க்கு சேல் பண்ணிருக்கான். அப்ப சேல் பண்ணதுனால ஜூலை 15 ஒரு அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்கான் 1350. தென் ஆகஸ்ட் 4 வந்து என்ன பண்றான், பருண் வந்து பர்ச்சேஸ் பண்றான். தென் ஆகஸ்ட் 15 வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்றான் பருண் இருந்து. சேல்ஸ் பண்ணா பேமெண்ட் ரிசீவ் பண்ணிருக்கான், பர்ச்சேஸ் பண்றான், பேமெண்ட் பருண் வந்து ரிசீவ் பண்றான். ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் பருண் யாரு, ராகவ் வந்து ரிசீவ் பண்றான். தென் செப்டம்பர் 1 வந்து பாட் goods from Barun, then paid cash to Barun, then goods sold to Barun, then paid cash to Barun. சேல்ஸ் பண்ணாங்க, பேமெண்ட் கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி எடுத்திருக்காங்க, 5% per annum எடுத்திருக்காங்க. மேபி உனக்கு வர்ற அமௌண்ட்டை நீ எப்படி எடுத்துக்கலாம், நியரஸ்ட் ரூபில எடுத்துக்கலாம். இது வந்து கொஸ்டின்ஸ்ல பர்டிகுலர்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப நமக்கு தான் லெட்ஜர் அக்கௌண்ட் இல்லையா, எனக்கு அமௌண்ட் கிடைச்சிச்சுன்னா நான் டெபிட் சைட்ல போடுவேன், நான் அமௌண்ட் பே பண்ணிருக்கேன்னா நான் கிரெடிட் சைட்ல போடுவேன், அவ்வளவுதான். அப்ப நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். பிஃபோர் கோயிங் டு த லெட்ஜர் அக்கௌண்ட் நமக்கு என்ன வேணும், டியூ டேட் எவ்வளவுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். நம்பர் ஆஃப் டேஸ் எனக்கு கால்குலேட் பண்ணாதானே நான் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதுல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் வந்து அவனுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடணும், ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடணும். இப்ப நம்ம யாரோட அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எந்த அக்கௌண்ட் அவன் கேட்டிருக்கான், you have to prepare the transactions of in the books of ராகவோட அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். பருண் in account current with ராகவ். பருண் தான் அதுல வந்து யாரு, பருண் தான் ரிசீவர், ராகவ் தான் வந்து அந்த சர்வீஸ் வந்து கொடுக்குறவரு அப்படின்னு. இதுல வந்து கிளைண்ட் ஏஜென்ட்னு வரும். கிளைண்ட் அதுக்கப்புறம் அது சர்வீஸ் கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு மந்த்துக்கும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், 5%. இவ்வளவுதான் கான்செப்ட். நமக்கு ப்ராப்ளம் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப சொல்யூஷன் பார்க்கலாம். இப்ப என்னுடைய ஃபர்ஸ்ட் டேட் பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1350 rupees இருக்கு. டூ பேலன்ஸ் 1350. இப்ப இதுல இருந்து நெக்ஸ்ட் பேமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 5th டூ சேல்ஸ் 900. இப்போ நான் என்ன பண்றேன், சேல்ஸ் தான் பண்றேன். இப்ப சேல்ஸ் அப்படிங்கும்போது டிஸ்ட்ரிக்டட் as 900 rupees. தென் ஆகஸ்ட் 4லயும் எனக்கு என்ன பண்றேன், சேல்ஸ் பண்றேன். அப்ப எவ்வளவு மொத்தமா சேல்ஸ் பண்ணிருக்கோமோ அந்த சேல்ஸ் எல்லாமே நம்ம எழுதிட்டோம். தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்கோம், கேஷ் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோம், அந்த அமௌண்ட் கேஷ் ரிசீவ் பண்ணது எழுதிருக்கோம். செப்டம்பர் 1 2 கேஷ் அண்ட் செப்டம்பர் 12 வந்து 2 கேஷ் 2 சேல்ஸ் அண்ட் செப்டம்பர் 15 வந்து 2 கேஷ் அண்ட் 2 இன்ட்ரெஸ்ட். அதாவது நம்ம ப்ரீவியஸா என்ன எடுத்திருக்கோமோ அது அப்படியே அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு எவ்வளவு கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் டியூ டேட்டும் அக்கௌண்ட் கரண்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் டியூ டேட் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அவனுடைய ஃபைனல் செட்டில்மெண்ட் டே எப்போ கொடுத்துருக்காங்க, செப்டம்பர் 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ப செப்டம்பர் 30 வரைக்கும் நீ என்ன பண்ணணும், ஒரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் இடையில எவ்வளவு மந்த் இருக்கு, எவ்வளவு டேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கால்குலேட் பண்ணணும். அப்ப கால்குலேட் பண்ணோம் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எவ்வளவு அமௌண்ட்டோ அது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ வில் கெட் த ப்ராடக்ட். எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ், டியூ டேட் இன்ட்டு எவ்வளவு அமௌண்ட், அது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், ப்ராடக்ட் கிடைச்சிரும். அப்ப ப்ராடக்ட் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கணும். எவ்வளவு அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் எழுதிட்டு எவ்வளவு டேஸோ அதோட மல்டிப்ளை பண்ணிட்டு எவ்வளவு ப்ராடக்ட்டோ அதை வந்து எனக்கு என்ன பண்ணிடணும், அமௌண்ட் இன்டூ டேஸ், அமௌண்ட்டையும் டேஸையும் நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்னா ப்ராடக்ட் கிடைச்சிரும். அப்ப இதுல இருந்து ஆவரேஜ் டியூ டேட் என்ன அப்படிங்கறதும் தெரிஞ்சிடும், நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் எவ்வளவு அக்கௌண்ட் ப்ராடக்ட்ங்கிறது நமக்கு தெரியும். தட்ஸ் ஆல் ரிலேட்டட் டு திஸ் அக்கௌண்ட் கரண்ட்ல இதுதான். இப்ப இதுலயும் வந்து நமக்கு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி 2 மெத்தட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம லெட்ஜர்ல பார்த்தோம் அப்படின்னா இது உங்களுக்கு கிளியரா புரியும். இப்ப பாருங்க,
இப்போ வந்து A owned the 4,000 on 1st January 4 to Mr. X. The following transactions took place between them. It is agreed between the parties of interest of 10% per annum to be calculated. இதுலயும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டான், டேட் கொடுத்துட்டான், யார் கிட்ட வாங்கினாங்கன்னு கொடுத்துட்டான். A வந்து 4,000 வாங்கியிருக்கான் 1st Januaryல 2004ல வாங்கியிருக்கான். யார்கிட்ட இருந்து? It is Mr. X to Mr. X. A owed the 4,000. இப்ப நம்ம யாரோட அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும்? மிஸ்டர் ஏ இந்த அக்கௌண்ட் கரண்ட் வித் மிஸ்டர் எக்ஸ். ஏ ஓட அக்கௌண்ட் கரண்ட் கால்குலேட் பண்ணணும் வித் மிஸ்டர் எக்ஸ்ல. இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப் டு தி மார்ச் ஆஃப் 31st March 2004 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். 31st March 2004 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். இவங்க என்ன சொல்றாங்க? கொடுத்திருக்கிற அமௌண்ட் வந்து 5th January 2004ல வந்து Mr. X sold goods to Mr. A is 2,230. அப்ப என்ன பண்ணுவோம்? 2 sales அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா it is coming on the debit side of the ledger account. debit sideல என்ன வந்துரும்? January 15 2 sales ன்னு சொல்லிட்டு 2,230 வரும். Then brought goods from A. goods வந்து purchase பண்ணிருக்கான். அப்ப by purchase வந்து 1,200 வரும். Then next வந்து sales பண்ணிருப்பாங்க. payment கொடுத்திருக்காங்க. it is payment கொடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது it is they were paid amount of rupees 1,000. that is also coming on the credit side to cash account 1,000 rupees வரும். Then அக்கௌண்ட் வந்து இப்ப என்ன பண்ணிட்டான்? பில்ஸ் ரிசீவபிள் பண்ணிருக்கான். அப்ப பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு பண்ணிருக்கும் போது 30th Marchல அவங்க பில் பேமெண்ட் பண்ணிருக்காங்க. பில்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஏன் அக்செப்டட் a bill drawn by Mr. X for 1 month. 1 monthக்கு ஒரு பில் கொடுத்திருக்காங்க. அப்ப அது வந்து என்ன வந்துரும்? கிரேஸ் டேஸ்ல வந்துரும் 2,000. Then they agreed to settle their accounts in a single payment. எனக்கு மொத்தமாவே சேர்த்து என்ன பண்ணிடுறான்? சிங்கிள் பேமெண்ட்ல இன்ட்ரெஸ்டோட சேர்த்து பே பண்ணிடுறான். அப்ப prepare the A in account current with X. Ignore the day of grace. கிரேஸ் டேஸை இக்னோர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிரேஸ் டேஸை இக்னோர் பண்ணிருங்க அப்படின்னா என்ன மீனிங்னா, நமக்கு வந்து இந்த பில்ஸ் ரிசீவபிளுக்கு எந்த நம்பர் ஆஃப் டேஸும் வராது. அவ்வளவுதான். இது ஒண்ணு அவங்க அக்கௌண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்ல ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். 1st January அவனுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 4,000. அப்ப அந்த 1st Januaryல இருந்து என்னோட டியூ டேட் வரைக்கும் அவனுடைய டேஸ் ஆஃப் கால்குலேஷன்ஸ் வந்து எப்போ என்னோட அமௌண்ட் இயர் எண்ட் ஆகுது? 15th March வரைக்கும். அப்ப அந்த 15th March வரைக்கும் எவ்வளவு டேஸ் வரும்? 1st Januaryல இருந்து 1st Januaryல இருந்து 30th March வரைக்கும் 30 டேஸ் கிடைக்கும். திருப்பி பிப்ரவரியில எவ்வளவு டேஸ் கிடைக்கும்? 28 டேஸ் கிடைக்கும். தென் 15th March வரைக்கும் 15 டேஸ் நம்ம எடுத்துக்குவோம். அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 30 பிளஸ் 28 எவ்வளவு வந்துரும்? 48 வந்துரும். பிளஸ் 15 இல்லையா? பிளஸ் 15 டேஸ் வரும். டோட்டலா நமக்கு எவ்வளவு டேஸ் வரும்னு பாத்தீங்கன்னா 75 டேஸ் வரும். நீங்க மந்த்லி வைஸ் கால்குலேட் பண்ணி பாருங்க. டோட்டலா 75 டேஸ் வரும். அப்ப மந்த் எவ்வளோ அமௌண்ட்டோ அது கூட மந்த்ஸ் நான் என்ன பண்ணிக்கணும்? கால்குலேட் பண்ணிருக்க டேஸை வந்து மல்டிப்ளை பண்ணா எனக்கு ப்ராடக்ட் கிடைச்சிரும். தட் இஸ் டேஸ் இன்டு த அமௌண்ட். இட் இஸ் we are getting the total product 3 lakhs கிடைக்குது. Then 1st January 15ல வந்து சேல்ஸ் வந்து 2,200. it is debited side. Then January 15ல இருந்து 15th March வரைக்கும் எனக்கு எவ்வளவு டேஸ் வரும்? அப்படியே வந்து ஒரு 15 டேஸ் மட்டும் லெஸ் பண்ணா போதும் 75 டேஸ்ல இருந்து. அப்ப 60 டேஸ் கிடைச்சிரும். 60 டேஸ் அப்படிங்கிறது 2,230 இருந்து 60 டேஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 13,38,000. ஆக்சுவலி நீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எக்ஸாம்ஸ்ல வருமா அப்படின்னு கேட்டா நாட் அட் ஆல் பாசிபிள். ப்ராப்ளம் வராது. மேபி நம்ம தியரியில பார்த்தோம் பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி தியரியில பார்த்தோம் டேஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, என்னென்ன பாசிபிலிட்டிஸ், அது மாதிரி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பட் நமக்கு தியரி புரியணும்னா ஒரு ப்ராப்ளம் ஆவது பார்த்தாதான் தியரி வந்து நமக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. பட் ப்ராப்ளம்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து இப்படி எல்லாம் வருமா அப்படின்னா இட் இஸ் கொஸ்டின் மார்க்ஸ் தான். சரிங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது ஜஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்க செகண்ட் சாப்டர்ல ஒரே ஒரு வேர்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வேர்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அக்கௌண்ட் கரண்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதோட மீனிங் பார்த்துட்டோம், அதோட மெத்தட் படிச்சோம், டைப்ஸ் ஆஃப் மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படிச்சோம். அதுக்கப்புறம் அது எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிறோம். அது எப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமா தான் நம்ம பாக்குறோம். ஜஸ்ட் நீங்க இதுக்காக ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோ இல்ல இதை ஃபுல்லா படிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்லயே இருக்காதீங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் இங்க் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வருது. கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சு ஆகணும். ஏன்னா அவங்க டியூ டேட் வந்து
வந்து எப்போ முடியுதோ அந்த டேட் முடிஞ்ச டேட்டை வந்து 31st மார்ச் 13th மார்ச்சோட முடியுது அப்படின்னா அந்த 13th மார்ச் ரெட் இங்க்ல மார்க் பண்ணுவாங்க. அதான் ரெட் இங்க் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றது. அப்போ உனக்கு டோட்டல் ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டு உன்னோட அமௌண்ட் டெபிட் சைடு ஆட் பண்ணணும், கிரெடிட் சைடு ஆட் பண்ணணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டு எவ்வளவு பேலன்ஸ் வருதோ அதை தான் வந்து ரெட் இங்க் ப்ராடக்ட்ல நம்ம ஆட் பண்ணுவோம். அதை வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்றோமோ அதை வந்து 2 இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 10% எடுத்து போட்டிருக்கோம். சாரி 10% கொடுத்துருக்காங்க. 10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது 110 rupees கிடைக்குது. அதை வந்து இன்ட்ரெஸ்ட்ல போட்டிருக்கோம். மேம் இதோட சொல்யூஷன்ஸ்லயோ ப்ராப்ளம்ஸ்லயோ வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க, எனக்கு எவ்வளவு வந்து எப்படி அந்த அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அதுவும் கொடுத்துருக்கேன் ஸ்லைட்ல, ஒர்க்கிங் நோட்ஸ்ல. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா டோட்டலா அமௌண்ட் எவ்வளவுனா 4,91,800. இதுதான் 4,02,600. அதுக்கு நான் 10% கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப டோட்டலா வந்து எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கம்மிங் ஃபார் into 1 divided by 100. இது வந்து ஃபார்முலா படி கால்குலேட் பண்றோம் into 366 or 65 days. அந்த பேசிஸ்ல அவங்க கால்குலேட் பண்ணிருக்காங்க. அப்படி கால்குலேட் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் வருது. ரெட் இங்க் ப்ராடக்ட் அப்படிங்கிறது 2000 into 29 days. அவ்வளவுதான். இது வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்கிறது. இது எல்லாமே ரொம்ப டோட்டலா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இக்னோர் த ப்ராப்ளம்ஸை விட்டுட்டு நீங்க தியரி போர்ஷன்ல ரொம்ப கிளியரா இருங்க. கண்டிப்பா அதுல இருந்து நம்ம we can able to answer the questions. ப்ராப்ளம் கொடுத்ததுக்கான ஒரே பர்பஸ் தியரி மட்டும் படிச்சா புரியாது, ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தாதான் புரியும்னு சொல்லி தான் கொடுத்துச்சு. மேம் ஆக்சுவலி டைம் ஆயிடுச்சு. shall I continue with this? மேம்